கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள ஆனந்த் கிராண்ட் பேலஸில் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை தயாரிக்க கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வணிகர் சங்கங்கள், விவசாயிகளின் பிரதிநிதிகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், சிறு குறு தொழிலாளர்கள், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு தயாரிப்பு குழுவினரிடம் கலந்துரையாடி தங்களின் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் DKS இளங்கோவன், TRB ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், டாக்டர் எழிலன், நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, திருமதி தமிழரசி ரவிக்குமார், சந்தானம் IAS, சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த தேர்தல் அறிக்கை குழுவை எங்களை பணித்திருக்கிறார்கள். அந்த பணியை ஏற்று இன்று எங்களுடைய குழுவினுடைய முதல் சந்திப்பு இங்கே ஒசூரிலே உங்களையெல்லாம் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து தந்திருக்கக்கூடிய 4 மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் செல்லுங்கள், மக்களிடம் செல்லுங்கள் என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வழியிலே ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகவே ஒவ்வொரு முறையும் அது எழுதப்படுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள், பெருமையோடு சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று. அந்த வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கக்கூடிய 505 தேர்தல் வாக்குறுதிகளை 404 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நிறைய பேர் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க, வெள்ளாளர்களை நிறைவேற்றி இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 101 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசாங்கம் அங்கே பல இடைஞ்சல்களை நமக்கு ஒவ்வொரு நாடும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்க வர வேண்டிய ஏர்போர்ட்டை கூட இன்னைக்கு இல்லை, முடியாது என்று நிராகரித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி TRB ராஜா அவர்கள் நிச்சயமாக உறுதியாக வந்துவிடும் என்கிறார். அது எதை நிறுத்தினாலும் அது செய்து காட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால ஒன்றிய அரசாங்கம் எதை தடை செய்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவோம். அதனால மீறி இருக்கக்கூடிய 101 தராம இருந்தாலும் சரி, எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்ற உறுதியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே எதெல்லாம் சாத்தியமோ அந்த தேர்தல் அறிக்கையிலே அதெல்லாம் இணைக்கப்படும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு நான் வழங்கினேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவே தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டலை வந்து உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அது தமிழ்நாடு PN மேனிஃபெஸ்டோ AI அப்படிங்கிற போர்ட்டல். அதிலையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கடிதங்களை நீங்கள் அதிலையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி காலத்திற்கு ஏற்றபடி தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய இயக்கம் தான். Facebook, Twitter, சோசியல் மீடியான்னு என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டத்திலே சோசியல் மீடியாவில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியிலே இன்னைக்கு ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும்
கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இன்று உருவாக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியும் போனாலும் மக்களிடமும் வரக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Hey, still cameraman. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை குழு முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை ஓசூரிலே துவங்கி இருக்கிறோம். இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, குழுக்களை, தொடர்ந்து சங்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மனுக்கள், கோரிக்கைகள், கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள், தொழிலாளிகள், தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது. அந்த வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை, மக்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும். அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் அது நிச்சயமாக இருக்கும். No, you can. சரி. ஆமா. இல்லைங்க, நிச்சயமாக தொடர்ந்து அதற்காக அதை வலியுறுத்துவோம். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக குரல் எழுப்புவோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், முதலமைச்சர் அவர்கள் he does not take a no for a no. மின்கட்டண உயர்வால சிறு குறு தொழிற்சாலைகள் மின்கட்டண உயர்வால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மின்கட்டண உயர்வு இன்னும் குறைக்கப்படல. இல்லைங்க, நிறைய இதுல இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நல்லா தெரியும். அது எங்க இருந்து தொடங்கியது அப்படின்னு.
சென்ற அதிமுக ஆட்சியில அவங்க போட்ட ஒரு கையெழுத்துல தொடங்கிய பல பிரச்சனைகளை நாங்கள் நிச்சயமாக சரி செய்ய எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் சரி செய்து கொண்டிருக்கிறார். மாநகராட்சியில கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் குப்பை வரி நிலுவையில் இருக்கு. இப்ப யாராச்சும் சொத்து வரி கட்டணும்னா குப்பை வரியெல்லாம் முதல்ல கழியுது. ஆனா நம்ம அமைச்சர் நேரு அவர்கள் வந்து குப்பை வரி தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்குது. இல்லைங்க, இது முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யூஸ்வலா வெயிட் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளிவரதுக்காக காத்திருப்பாங்க. இந்த பல முறை வந்து அது ஜெராக்ஸ் காப்பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே முன்கூட்டியே ப்ரீஎம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல பெண்களுக்காக 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க ஆட்சி காலத்துல இருந்த பொழுது 2018 அறிவித்து அப்புறம் அவங்க கிடப்புல போட்ட பிரதமரையே அழைத்து வந்து லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் அது. மறுபடியும் ரீஹேஷிங் இட் அண்ட் தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாங்க. அவர் ஒருவேளை மறந்துட்டா அதை நான் அவருக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். இல்லைங்க, நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எங்க டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. பிரஸ்ல இருக்கவங்களுக்கும் அது வந்து அக்சசிபிள் தான். நீங்க அங்க வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம். இங்க பல விவசாயிகள் எங்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா? இல்ல, எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எம்பவரிங் உமன். நீங்க மறுபடியும் குலவிளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கேபி முனுசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவினர் வந்து வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள். என்னங்க? வருவாயை ஈட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் அதிமுகவினர். அதனால இந்த திட்டத்துல 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. யாருடைய வருவாயங்க? அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இல்ல, யாருடைய வருவாயன்னு தெளிவா சொன்னாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. சரி.